மனம் திறந்து பேசும் செங்கோட்டையன் வருகின்ற 5ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக ஒட்டுமொத்த உண்மைகளையும் போட்டு உடைத்து ஓபிஎஸ் உடன் இணைவாரா அல்லது புதிய கட்சியை தொடங்குவாரா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு 5ஆம் தேதி பதில் கொடுக்க போவதாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார். நாம் செங்கோட்டையனின் உதவியாளரிடம் கேட்டபொழுது கடந்த 6 மாதங்களாக செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே உட்கட்சி மோதல் ஏற்பட்டது. 2 முறை தனியாக டெல்லிக்கு சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்துள்ளார். அதற்கு முன்பாகவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசியதாகவும் அவரது மாவட்ட செயலாளர் பதவியை பறிப்பதற்கான முயற்சியிலும் அதற்கு காரணம் இளைஞர்களுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதையும் எடப்பாடி தெரிவித்திருந்தார். இதுதான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்களை கோபத்தில் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது போட்டோவை போடாமல் நிகழ்ச்சிகளில் எடப்பாடி முழு உருவப்படத்தை போட்டு ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் பெறுகிறார். இது நிச்சயம் தவறு என்று அங்கிருந்து பிரச்சனைகள் கிளம்பியது. ஆனால் சமீபத்தில் பிரச்சனைகள் முடிந்ததாக நாம் கூறியிருந்தோம். ஆனால் உதவியாளரிடம் கேட்டபொழுது இன்று வரை செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார். மேலும் பாஜகவில் இணைவாரா அல்லது ஓபிஎஸ் உடன் கூட்டணி வைப்பாரா என்பதை நாம் இதற்கு முன்பாக தெரிவித்திருந்தது போல் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அல்லது ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை செங்கோட்டையன் அவர்கள் கொண்டு வருவார். ஏனென்றால் அவருக்கு பின்னால் கிட்டத்தட்ட 15 எம்எல்ஏக்கள் பக்கம் இருக்கிறார்கள். செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இதனால் தமிழகத்தில் அதிமுகவின் நிலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் தவறாக இருக்கிறது. செங்கோட்டையனின் பேச்சையும் தலைமை கேட்க மறுப்பதன் காரணமாக இந்த முடிவை செங்கோட்டையன் அவர்கள் எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகுவாரா இல்லை ஓபிஎஸ் உடன் இணைவாரா அல்லது பாஜகவில் இணைவாரா என்றெல்லாம் சந்தேகங்கள் எழுந்து வருகிறது. சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் கூறப்பட்டு வருகிறது. 5ஆம் தேதி அவர் வெளியிடக்கூடிய வார்த்தை எடப்பாடி மீது கோபத்தில் இருக்கிறேன் என்பதை கட்டாயம் அவர் தெரிவிப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.